Now we are going to go into the revelation for this year 2016. இப்பொழுதும் இந்த 2016ஆம் ஆண்டை குறித்த வெளிப்பாடுகளுக்குள் கடந்து செல்ல போகிறோம். The year of 2016 is going to be a year of miracles. 2016ஆம் ஆண்டு அற்புதங்களின் ஆண்டாக இருக்கும். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. 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 My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, I want you to understand, நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். a new dispensation has started for everybody, more importantly for the Christian world. அனைவருக்குமே அதிலும் மிக பிரத்யேகமாக கிறிஸ்தவ உலகத்துக்கென்றே ஒரு புது யுகம் பிறந்து விட்டது. Yes, a new dispensation, a new era has started. ஒரு புதிய காலகட்டத்தின் புது யுகம் துவங்கி விட்டது. And I want you to tell you that I asked the Lord whether it is for this year. நான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இது இந்த ஆண்டிற்கு தானா என்று கேட்டதையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். But the Lord said, ஆனால் கர்த்தர் சொன்னார், this dispensation will long for 3.5 years, that is 42 months. இந்த புது யுகம் ஏறக்குறைய 3.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 42 மாதங்களுக்கு தொடர்ந்து நீடிக்கும் என்றார். How many of you are happy? எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? Hallelujah. Hallelujah. It will be extended over 3.5 years. 3.5 ஆண்டு கால அளவிற்கு இது நீட்டித்து கொடுக்கப்படுகிறது. Yes, whether the Lord is what is going to do the next year, it will be there, but at this 42 months will be extended and it started yesterday. அடுத்த ஆண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் தொடர்ந்து நடக்கும் தான். ஆனாலும் இந்த 42 மாதங்களினுடைய அற்புதத்தின் யுகம் இன்று துவங்கி விட்டது. He said, I have changed my heart. I have now visited my people with a changed heart. அவர் சொன்னார், இப்பொழுது நான் என் இருதயத்தை மாற்றிக்கொண்டேன். நான் இப்பொழுது என் மக்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அது அவர்கள் இருதயத்தையும் மாற்றிவிடும். And I will make miracles in all walks of their life. மக்கள் வாழ்க்கையின் அனைத்து நடக்கைகள் பகுதிகளிலேயும் நான் அற்புதங்களை செய்வேன் என்றார். What is a miracle? ஒரு அற்புதம் என்றால் என்ன? That what can't you believe, you cannot believe. நீங்கள் நம்ப முடியாத ஒன்றுதான் அற்புதம். That's what he said, that I will tell you of new hidden things. அதனால் தான் நீ அறியாத மறைபொருளானவைகளை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். Yes, my dear friends. ஆமென் அன்பு நண்பர்களே. And more importantly, எல்லாவற்றை விட முக்கியமாக I tell you today, இன்று நான் சொல்லுகிறேன், it is going to be predominantly the year of the youths. நான் ஏற்கனவே சொல்லது போல மீண்டும் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள், இது மிகவும் பெருவாரியாக இளைஞர்களின் எழுச்சியின் ஆண்டாய் இருக்கும். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. If your youths and if your children are in youth, then be happy. நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ வாலிப பருவத்தில் இருந்தால் சந்தோஷம் அடையுங்கள். God will bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Yes, it is the year of the youths, and the Lord says it will be a Joshuaite year. இது வாலிபர்களின் ஆண்டாய் இருக்கும். ஆம், கர்த்தர் சொல்கிறார், இது யோசுவாக்களின் வருஷம் போல் இருக்கும். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, do you know who is Joshua? யோசுவா யார் என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know from where he came? எங்கே இருந்து அவர் வந்தார் என்று தெரியுமா? He is not born and a miracle like Moses. மோசேயை போல ஒரு அற்புத விதமாய் அவர் பிறந்திருக்கவில்லை. He did not have the genealogy like Eliezer came from the father Aaron. ஆரோனின் வம்சத்தில் உதித்த எலியேசரை போன்ற ஒரு வம்ச வரலாறு அவருக்கு இருக்கவில்லை. And he doesn't come under the genealogy of David. தாவீதின் வம்சத்திலே இருந்தவர் தோன்றவில்லை. No, he doesn't have anything. இல்லை, அப்படிப்பட்டது சொல்லிக் கொள்ளத்தக்க ஒன்றுமில்லை. Moses did not tell him, but God told him, after you Joshua will lead the children of Israel. எங்கிருந்து வந்தார் என்றே தெரியாத யோசுவாவை பார்த்து மோசே அல்ல, தேவன் சொல்லுகிறார் மோசேயிடத்தில், உனக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரரை இந்த யோசுவா தான் வழி நடத்தி செல்ல வேண்டும். You would have thought that my brother will be going to lead him. என் சகோதரன் ஒருவேளை மக்களை நடத்துவார் என்று நீ நினைத்திருக்க கூடும். Or my brother's son will lead him. அல்லது என் சகோதரனுடைய மகன் மக்களை வழி நடத்துவான் என்று நம்பி இருக்கலாம். But from nowhere God said Joshua will lead. ஆனால் எங்கிருந்தோ வந்த யோசுவா வழி நடத்தி செல்லும்படி தேவன் முன்மொழிந்து He விட்டார். will enter into Canaan. அவர் கானானுக்குள் பிரவேசிப்பார். And he will allot the establishments
for my children Israel. என்னுடைய புத்திரராகிய இஸ்ரவேலருக்கு நான் நியமித்த சுதந்திர வீதத்தை யோசுவா தான் பங்கிட்டு கொடுப்பார். That is Joshua. அவர்தான் யோசுவா. And the next thing the Lord says, அடுத்தது தேவன் சொல்லுகிற காரியம், a well-known evangelist will pass away. புகழ்பெற்ற பிரபலமான ஒரு சுவிசேஷகர் மகிமைக்குள் பிரவேசித்து விடுவார். And God's power of redemption will be in full measure this year. இந்த ஆண்டிலே தேவனுடைய மீட்பின் வல்லமை முழு வீச்சில் முழு அளவில் வெளிப்படும். Yes, my dear friends. ஆமென் அன்பு நண்பர்களே. He is going to pour out his miraculous power in the fullest measure. தேவன் தம்முடைய அற்புதம் செய்யும் சக்தியின் வல்லமையை முழு நிறைவில் கொட்டி தீர்ப்பார். Yes, my dear friends. ஆம் அன்பு நண்பர்களே. And the Lord said, கர்த்தர் சொன்னார், Christians who do business, I am talking about the Christian world. நான் இப்பொழுது கிறிஸ்தவ உலகத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். The businesses of the Christians will flourish. உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் செய்யும் தொழில் வியாபாரம் தழைத்தோங்கும். Yes. Christian children will figure in high levels. கிறிஸ்தவ பிள்ளைகள் உயர்மட்ட அளவில் அதிக எண்ணிக்கையில் இருப்பார்கள். Yes, you will hear it this year. இந்த ஆண்டு இதை குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள். Yes, God's grace will continue over the refugees of this world. இந்த உலகத்தின் அகதிகளாயிருக்கிற அனைவர் மீதும் தேவனுடைய கிருபை தொடர்ந்து இருக்கும். Yes, he is a God who continues his work. ஆம், அவர் ஆரம்பித்த கிரியை தொடர்ந்து முடிக்கிற தேவனாவார். Man may try to close it, மனிதன் ஒருவேளை அடைக்க முயற்சிக்கலாம். but God is not like that. தேவனோ அப்படிப்பட்டவர் அல்ல. He will continue to do it. அவர் எதை செய்தாலும் செய்து முடிப்பார். Evangelism will reach to all places in this country. இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா இடங்களுக்குள்ளும் சுவிசேஷம் பரவி செல்லும். No government can stop the progress of the gospel. சுவிசேஷத்தின் அதீத முன்னேற்ற வளர்ச்சியை எந்த அரசாங்கமும் தடுக்க முடியாது. No government can stop the progress of the gospel of Christ. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சீற்றத்தை, அதன் வீரியத்தின் வல்லமையை எந்த அரசாங்கமும் தடுத்து நிறுத்த முடியாது. No human power can stop God's movement. தேவனுடைய அசைவின் பேரியக்கத்தை எந்த மனித சக்தியும் தடுக்க முடியாது. Even this year, the Indian Christians and Muslims will be humiliated. இந்த ஆண்டிலும் கூட இந்திய கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் சிறுமைப்படுத்தப்பட்டு அவமானம் அடைவார்கள். And the Lord said, கர்த்தர் சொன்னார், there is a good news. ஒரு நல்ல செய்தி. That he said that your accounts, your bank accounts, your savings will be always surplus all through this year if you believe. நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய சேமிப்புகள், உங்கள் வங்கி கணக்குகள் எப்பொழுதுமே திரளாய் நிரம்பி இருக்கும். Hallelujah. Hallelujah. How many believe? எத்தனை பேர் நம்புறீங்க? Believe. விசுவாசிங்க. Believe. விசுவாசியுங்கள். Elijah said, bring me first. Bring me first. எலியா சொன்னார், முதலாவது எனக்கு செய்து கொண்டு வா. And your oil and flour will not fail until the famine is over. பஞ்சகாலம் தீருமட்டும் உன் மாவும் எண்ணெயும் தீர்ந்து போவதில்லை என்றார். So even today if you believe இன்றைக்கும் நீங்கள் விசுவாசித்தால் that your bank balance will be always surplus than what you need. உங்கள் வங்கி கணக்கில் இருக்கிற பணம் உங்கள் தேவையை விட எப்பொழுதும் அதிகமாய்